பொதுவாக என்டிஆர் ஃபவுண்டேஷன் என்னடா இது என்டிஆர் ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நினைக்கலாம். 2018ஆம் ஆண்டு நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சந்தித்தோம். ஒரு 350 பேர் கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் தான். நாங்கள் யாரும் மூஞ்சி முகம்லாம் தெரியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு இரவு 8 மணி அளவு, ஒரு 6 மணி அளவில் வாட்ஸ்அப்பில் நாங்கள் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவை தூக்கி போட்டாங்க. கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு பனை தொழிலாளி பனை மரத்தில் ஏறி இருக்கும்போது அந்த பனை உச்சியில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துடுறான். அந்த பாடியை கீழே இறக்குறதுக்கு முடியலை. தீயணைப்பு படை வந்திருக்கலாம், வரல. போலீஸ் அதை ஜேசிபி வச்சு தட்டி கீழே உளத்தட்டுறாங்க. அதை உளத்தட்டும் போது அது என்ன இப்படி வருது, இப்படி பண்ணியிருக்காங்களே, பாடி மேலேருந்து கீழே விழுத, மனிதாபிமானம் இல்லாமல் செய்கிறாங்களேன்னு எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு ஆரம்பித்த முதல் உதவி அன்னைக்கு தலைவர் அர்னால்டு அரசு அவர் கன்னியாகுமரி மாவட்ட நகை ஜுவல்லரி அசோசியேஷன் தலைவர், ரைஃபிள் கிளப்பு தலைவர், ஜேர்னலிசத்தில் தலைவர், இப்படி நிறையா போஸ்ட் வச்சுருக்கவர். எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. அவர் நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறேன், நான் வேணால் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. ராத்திரி 8 மணி. இதுக்குள்ளே எங்களுக்கு வசூலான தொகை 65,000 ரூபாய். அது யார் மூலியமாக வசூல் பண்ணேன்னா, அன்னைக்கு பொருளாளர் இந்த திருப்பூரில் ஜவுளி வாங்கி, ஷர்ட் வாங்கி, டெக்ஸ்டைல்ஸ் வாங்கி, அருப்புக்கோட்டையில் கடை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறவர். ஸோ நண்பர் ஞான கௌதம பாண்டியன், திருப்பூர். ஸோ இவர் அருப்புக்கோட்டையிலேருந்து வர, இவர் கோயம்புத்தூர்லேருந்து வர, எல்லோரும் சேலத்துலேருந்துமா போய் நாங்கள் முதல் உதவி செஞ்சோம். அன்னைக்கு தான் நாங்கள் ஒருத்தர் மூஞ்சி பார்த்தோம். திருப்பி நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்திப்போம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க ஆடிட்டர் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, கரண்ட்டில் இருக்கவங்க இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, காலேஜ் பிரின்ஸிபல் இருக்காங்க, டாக்டர் வெட்டினரி டாக்டர் உங்கள் ஊருக்காரர் தான் பழனிசாமி டாக்டர், பெங்களூரில் இருக்கார். இந்த மீட்டிங்காக பெங்களூரில் இருந்து வந்திருக்காரு. அவர் எல்லோரும் சந்திக்கணும்னு சொல்லும்போது நம்ம சசிகாந்த் சங்கரேஸ்வரன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு 4வது ரேங்கில் இருக்கிறார், மேலேருந்து கீழே. அந்த சாஃப்ட்வேர் இது அவர் தான் சொன்னார், கல்வி வேலைவாய்ப்பு சிறுதொழில் பற்றிய கருத்தரங்கமாக நாம் செய்வோன்னு சொன்னதன் பேரில் சென்னையில் நாங்கள் அப்படி ஏற்பாடு பண்ணோம். காலை 9லேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் 200 பேர், 150 பேர், 300 பேர் அந்த கொரோனா காலத்தை அற்புதமாக இது பண்ணோம். அப்போ கொரோனாவில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஹோமியோபதி டாக்டர் எங்கிட்ட இருக்கிறார் எங்கள் குரூப்பில். அவர் இலவசமாக மருந்து கொடுத்தாரு. அந்த மருந்து ஒரு குப்பியினோட விலை 150 ரூபா. ஆனால் எங்களுக்கு 10,000 குப்பிகள் இலவசமாக கொடுத்தாரு. நாங்கள் இங்கேருந்து பாம்பே எல்லா பக்கமும் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சவங்க, சாப்பாட்டு கஷ்டப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர், அவங்கெல்லாம் குரூப்பில் யாரும் காசு கையில் வாங்குறதில்ல. நான் 5,000 10,000 டொனேஷன் போடுறது கிடையாது. பெரிய பணக்காரர் இருக்கிறாரு, 1 லட்சம் கொடுங்க கேட்குறது கிடையாது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுவோம், நாளைக்கு இவருக்கு உதவி செய்யணும், இந்த பள்ளி பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், 23,000 ரூபா தேவை அப்படின்னு குரூப்பில் போடுவோம். அவ்வளோதான். கடன்னு வித்தின் 1 hour 2 ஹவர்ஸில் அந்த பணம் வந்துடும். உடனே சம்மந்தப்பட்ட ஆள், அந்த தமிழ்நாடு இல்லை இந்தியா முழுதும் என்டிஆர் ஃபவுண்டேஷனில் ஆட்கள் இருக்காங்க. அத்தனை பேரும் அந்த ஏரியாவில் கிருஷ்ணகுமார் திருப்பூர் அப்படின்னா அவரை சொன்னா சரி, அவர் போய் நேராக கொடுத்துட்டு வந்து தம்பி மைக் கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் போய் ஒரு 3-4 கிளாஸ் நடத்தோம். இப்படி 6வது
கல்வி வேலைவாய்ப்பு சிறுதொழில் பற்றிய ஆலோசனை கூட்டம் தருத்தரங்கள் இந்த 6ஆம் வருஷம். நாங்கள் இதுவரைக்கும் கம்யூனி ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, தாய் வகுப்புகளில் யாராவது ஒரு ஆளோ 2 இல்லாத குடும்பத்தில் 168 பிள்ளைகளுக்கு 1 வருஷம் ஃபீஸ் கட்டியிருக்கு. பெருக்கருவா போய் அண்ணாச்சி நீங்க காட்டுறீங்க, ஐயா நீங்க காட்டுறீங்க, யாரையும் கேட்கப்படுறீங்க, யாரையும் கேட்கல. நாங்க ஒரு அம்மா வீட்டில் இருக்காங்க, எங்க ஹஸ்பண்ட் அந்த பாவனையில அந்த அம்மா போன் பண்ணணும், எங்க வீட்டுக்காரர் இறந்த நாள் இன்னைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும், யாரையாவது ஆறு அத்தனை போயிருக்காங்க. நான் அதிகாரிகள் இன்னும் நிறைய குன்னத்தூர்ல 4 மாவட்டம் 2 பேரும் கொரோனா மாவட்டத்தில் இறக்குறாங்க. 2 குற்றப்பிள்ளைகள் அவங்க பூர்வீகம் நாட்டுக்கோயில். 2 பெண் குழந்தை 8ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்குது. நாங்கள் போனோம், அந்த பெண்ணும் பிரச்சனைகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அந்த 2 குழந்தையும் அண்ணாத அரசு போடுகிற ஊர்ல பூர்வீக இடத்துல வச்சு அந்த குழந்தைகள் முன்னாடி வாங்கி படிக்க வச்சுருக்கோம். அது கல்லூரி போய் முடிக்க போகுது இந்த வருஷம். அதுக்கு ஃபீஸ் கட்டி 1000 அண்ணாவுக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். மைக்கு ஒரு 2 எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்புறம் ஒரு நல்ல பொருளாதாரம் யாரும் எங்கேயும் மூக்க முடியாது. நாகூர் பக்கத்துல கிராமம் இல்லை, நிறைய தாண்டி மூக்க கிராமம் நடத்தினா டிரைவரு 3 வருஷத்துக்கு சென்று போறாரு. ஆயா சத்தம் ஆயா அது பொருளாதார இறங்கி போகுது. 3 ஆம்பளை பசங்க எல்லாம் எல்கேஜி 5ஆவது வயசுக்கு கீழே. என்ன பண்ணாங்க, அது தகவல் வருது. உடனே நாங்கள் அதை செய்தியாளர் நியூஸ் சேனல் தந்தி டிவி எல்லாம் செய்தியாக்கி அரசாங்கம் உதவிக்கு ஏற்பாடு செய்யணும். அதுக்கு இடையில இந்த கொரோனா நேரத்திலே ஒரு ஆள் வந்து இந்த 30 நிலத்துக்கு போய் குருமொழியில போய் அதில் போய் பார்த்தா ஒரே ஒரு பாட்டி இருக்காங்க. இந்த பாட்டியை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நாங்கள் ஒரு உதவி பண்ணுறோம். ஒரு பசுவும் கல்லும் ஒரு பசுவும் கல்லும் வாங்க. நம்ம களக்காடு விவசாயி மிஸ்டர் அசோக்குமார் இருக்காரு, அவர்தான் தைரியமா நாட்டுக்கு ஒரு கொரோனாவையும் பேரிகார்டு போட்டுள்ளவர்களையும் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். நிறைய நாடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்தியா. இப்பவும் நீங்க உங்களுடைய யாராவது இருக்குது, நான் அடுத்த என்ன படிக்கலாம் அப்படின்னு கல்வியாளர்கள் அவங்க சொல்றாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சாப்பிடுவாங்க, இந்த சசிகால் சந்திரேஸ்வரன் கைட் பண்ணுவாங்க. ஏதாவது தொழில் பண்ணணும், என்ன பண்ணலாம் வாங்க, நான் என்னுடைய தொழில் வந்து கழிவு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். திருப்பூர்ல கூட நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் அங்கே சின்ன 100 டன் மக்களுடைய மக்காவுக்கு அடித்து சிமெண்ட் தொழில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து இப்போ கமிஷனரோட அந்த வேலை நடந்துட்டு செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. முதல்ல வந்து உங்கள் நிர்வாகத்துக்கு என்னுடைய பாராட்டுகள். கல்வி இப்படி ஒரு நல்ல முயற்சியை எடுத்து அற்புதமாக தேவையெல்லாம் செய்யணும். எங்களால் அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரியாக ஆண்டுகளோடு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்புறம் வந்து ஒரு கல்வி புத்தகம் இருக்கிறாங்க, எனக்கு வழிகாட்டி அந்த வழிகாட்டி
போது வரவேற்கிறாங்க. எல்லாத்தையும் வரவேற்கணும் அப்படின்னு வரவேற்பு கொண்டாங்க. அந்த வேலையை கொண்டு சார் பண்ணிட்டாங்க. அதிக நேரம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நேரம் பிரேக் போட்டதுனால ரெண்டு நம்பர் 1 ஹைதராபாத்ல ஒரு சாப்பிட எதுக்காக பொங்கல் லீவு பஸ் ஸ்டாண்டு போறான், இது கிடைக்கல, திரும்பி வந்தது. மறுநாள் போறான், திரும்பி வந்தது. அதுக்கு நாள் போறான், திரும்பி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் நம்மளால போக முடியல. அந்த 400 கிலோமீட்டர் நம்மளால போக முடியல. ஒரு பஸ்ஸுக்கு பணம் பஸ் அன்னைக்கு அவன் யோசனை செய்யறான். ஒவ்வொரு கேட்கிறான், கேட்கும்போது கடைசியில அவன் ஒரு சாப்பிட அந்த சாப்பிட உருவாக்கி அவன் கடைசியில சேர்க்கிறான், பஸ் கடைகளை சேர்க்கிறான். இப்படி சேர்ந்ததுதான் பஸ் அப்படிங்கிற ஒரு சாப்பிடுறான். அவங்களுடைய சொத்து மதிப்பு 1000 கோடி. புரியுதா? இன்னைக்கு அவங்களுடைய சொத்து மதிப்பு 1000 கோடி. அதனால கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த ஏரியா இயற்கை விவசாயத்துக்கு நல்ல ஏரியா. டாக்டர் பழனிசாமி இருக்காங்க, வெஸ்டேரி டாக்டர். அவங்க பெங்களூர்ல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஆடு மாடு வளர்ப்பு வளர்ப்பு அது இதுவெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறது சரிங்க. வாழ்க்கை நன்றி சொல்லி என்னோட நிர்வாகிகள் அனைவரையும் சென்னைகளுக்கு ஒரு டீம் முகப்பேர் டீம், அப்புறம் ஈரோடு அண்ணாச்சி கணேசன் தாராபுரத்திலிருந்து எங்களுக்கு எல்லா கவனிச்சிருக்கிற செந்தில் முதற்கொண்டு அனைவருக்கும் தயாரிப்பு பேசுவது முறை சொல்லக்கூடாது. வாய்ப்பு நன்றி.